அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்வில் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். நன்று கருது நாளெல்லாம் வினை செய், கருமமே கண்ணாயிரு, நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, தொடர்ந்து பல்வேறு விதமான ரகசிய பதிவுகளை, வாழ்வியல் மேம்பாட்டு பதிவுகளை நமது யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இதில் மனதை பற்றிய ரகசியங்கள் தான் அதிகமாக வருகின்றது, கொடுக்கின்றோம். எதற்காக? மனதை புரிந்து கொண்டால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையே புரிந்து கொள்ள முடியும். மனதை தெரிந்து கொண்டால் நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ள முடியும். தன் மனதை தான் ஆண்டு விட்டால் எவர் மனதையும் நாம் ஆள முடியும் என்கின்ற ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதிருந்தே நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள், மனம் என்பது ஒரு குரங்கு. அது மரத்துக்கு குரங்கு எவ்வாறு மரத்திற்கு தாவிக்கொண்டே இருக்குமோ அதுபோல் மனமும் ஒவ்வொரு நொடியும் தாவிக்கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இவங்க அப்படி பேசிட்டாங்களே, நம்ம இப்படி பேசியிருக்கலாமே அப்படின்னு நம்ம மனது தாவிக்கொண்டே இருக்கும். அவ்வாறு தாவிக்கொண்டிருக்கக்கூடிய குரங்கு போல் மனதை வைத்திருப்பவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வெற்றிகரமாக ஏற்படாமல் தோல்விகரமாகவே ஏற்பட்டு இருக்கும். அதுபோலவே நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனம் ஒரு குதிரை. குதிரை எப்படி பயங்கரமாக வேகமாக ஓடுமோ அந்த மாதிரி நமது மனது ஏதோ ஒரு எண்ணங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய குதிரையை நீங்க சரியான பாதையில் ஓட வச்சீங்கன்னா வெற்றி, தவறான முறையில் அது ஓடிச்சுன்னா உங்களுக்கு தோல்வி. நாம் அதை சரியான பாதையில் ஓட வைக்கணும் அப்படின்னா நாம் நம்ம மனதை வசியப்படுத்தணும். அதைத்தான் மனோவசியம் அப்படிங்கிறாங்க. எந்த மந்திரத்தையும் நம்ம ஜெபித்து வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நமது மனதை அமைதிப்படுத்தி நம்மளோட கண்ட்ரோலில் வைக்கணும். நம்ம மனதை நம்ம கண்ட்ரோலில் வைக்கல அப்படின்னா நம்ம யாரையும் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. யாரையும் அப்படின்னா என்ன, நமக்கு நம்மளோட தொழிலை கண்ட்ரோல் பண்ண முடியாது, தொழிலில் இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வாடிக்கையாளரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளோட வாழ்க்கையில் எதையுமே கண்ட்ரோல் செய்ய முடியாமல் ஒரு தறிகட்டு ஓடக்கூடிய குதிரை வண்டி போல் ஆயிரும். அதற்கு பதில் இங்கே தான் ஓடணும், இவ்வளோ நேரத்தில் போகணும் அப்படின்னு குறி வச்சு செயல்பட்டோம்னா வெற்றி கிடைக்கும். அப்படி வெற்றி கிடைக்கணும்னா உங்கள் மனதை நீங்கள் வசியப்படுத்த வேண்டும். அந்த மனதை வசியப்படுத்தக்கூடிய ஒரு ரகசிய மந்திரத்தை தான் இந்த பதிவில் நான் பதிவிடுகிறேன். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை என்று நம்மளோடது சித்தர் பெருமாட்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மனதை செம்மைப்படுத்துறதுக்கு நமக்கு மந்திரங்களையும் அதே சித்தர்கள் தான் கொடுத்துருக்கிறாங்க. ஸோ மந்திரத்தை நீங்கள் மனதை செம்மைப்படுத்த பயன்படுத்தி விட்டீர்கள், உங்கள் மனது செம்மை அடைந்து விட்டதுக்கு பிறகு மந்திரம் தேவையில்லை. மனதை திறன்படுத்துவதுதான் மந்திரம். உடம்புக்கு மருந்து எதுக்கு சாப்பிட்றோம்? உடம்புல ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோயை சரி பண்ணுறதுக்கு மருந்து. அதோட அர்த்தம் என்ன? மறு ப்ளஸ் உந்து. இந்த இடத்துல தலைவலி வந்துருச்சு, தலைவலி வந்துச்சுன்னா என்ன, இங்கே ஏதோ ஒரு அடைப்போ இங்கே ஏதோ ஒரு அழுத்தமோ ஏற்பட்டுருச்சு. அந்த அழுத்தத்தை சரிப்படுத்தணும்னா அங்கே ஒரு உந்துதல் வேணும். அந்த உந்துதலைத்தான் மருந்து செய்கிறது. அதுதான் மறு ப்ளஸ் உந்து மருந்து. அதுபோல் நம்ம மனதை உந்துபடுத்துவதற்காக, மனதை அமைதிப்படுத்துவதற்காக, மனதை கவனத்தை அதிகப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டியது மந்திரம். இந்த மந்திரத்தை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக மனோவசியம் ஏற்படும். இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அந்த மந்திரம் என்ன, அதைத்தான் இப்போ பதிவிடுறேன். நோட்ஸ் எடுத்து வச்சு பயன்படுத்துங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் மனசை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள், செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அந்த மந்திரம் ஓம் மறுமலர் வாசினி. ஓம் மறுமலர் வாசினி, இது முதல் வரி. இரண்டாவது வரி சர்வ வஜன ரட்சினி கௌரி பகவதி. சர்வ வஜன ரட்சினி கௌரி பகவதி.
மூன்றாவது வரி மனோவசியம் குரு குரு ஸ்வாகா. மனோவசியம் குரு குரு ஸ்வாகா. மூன்று வரி தான். ஓம் மறுமலர் வாசினி சர்வவஜன ரட்சினி கௌரி பகவதி மனோவசியம் குரு குரு ஸ்வாகா. இதை அகத்தியரை மனதில் நினைத்துக்கொண்டு அகத்தியரை சரணாகதி அடைந்து இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை 48 நாட்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தீர்கள் என்றால், வடக்கு திசையில் நோக்கி பிரம்ம முகூர்த்த நேரம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை 108 முறை 48 நாட்களுக்கு பயன்படுத்தினீர்கள் என்றால், நிச்சயமாய் உங்கள் மனதை நீங்கள் அமைதிப்படுத்தி தேவையான விஷயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த மனோவசிய மந்திரத்தை பயன்படுத்துங்கள். அதற்கு பிறகு எந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிப்பதாக இருந்தாலும் சரி, முதலில் இதை 16 முறை ஜபித்த பிறகு, இந்த மந்திரத்தை 16 முறை ஜபித்த பிறகு மற்ற மந்திரங்களை பயன்படுத்துங்கள். நல்மாற்றம் மிக உறுதியாய் கிடைக்கும். மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக மந்திரத்தை உச்சரிக்கின்றேன். இதை கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணிடுறோம். ஓம் மறுமலர் வாசினி சர்வவஜன ரட்சினி கௌரி பகவதி மனோவசியம் குரு குரு ஸ்வாகா என்ற இந்த அகத்தியர் மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்வில் உங்கள் மனதை நீங்கள் வசியப்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்களை நிச்சயமாய் அடைய முடியும். மனோவசியம் உங்கள் வாழ்வின் வசியத்தை ஏற்படுத்தும். மனோவசியம் உங்களை நீங்களே உணர பயன்படுத்தும். இந்த மந்திரத்தை நீங்கள் குருவே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததாய் நினைத்துக்கொண்டு அகத்திய பெருமானின் சரணாகதியுடன் பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்வில் நல்மாற்றம் நிச்சயம் ஏற்படும். இந்த அருமையான மனோவசிய மந்திரத்தை நீங்கள் ஒரு வியாழக்கிழமை அன்று தொடங்குங்கள். 48 நாட்களுக்குள்ளேயே உங்கள் மனதை நீங்கள் அமைதிப்படுத்தி தெளிவான வழிமுறையில் பயன்படுத்தி மாபெரும் மாற்றத்தை நிச்சயம் அடைய முடியும். எல்லாம் வல்ல அகத்திய பெருமானின் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். இதுபோல பல்வேறு ரகசியங்களை நமது பண வழக்கலை பயிற்சி வகுப்பில் சொல்லித்தந்து கொண்டிருக்கின்றோம். வாய்ப்புள்ளவர்கள் நமது பண வழக்கலை மற்றும் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் மாபெரும் மாற்றம் நிச்சயம் கிடைக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ஆன்மீகமான சக்திமிக்க வீடியோட உங்களை வந்து சந்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.